நம்ம வந்து இப்போ வட்டவாடா ஊருக்கு வந்துட்டோம். இதாங்க மெயினான ஊர். எதுக்கு நான் பஞ்சரானதை நீ வீட்டு எடுத்தீங்கல்ல? நம்ம வந்து இப்போ வட்டவாடா ஊருக்கு வந்துட்டோம். இதாங்க மெயினான ஊர். நம்ம இங்கேருந்து ரூம் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது. செக் போஸ்ட்டை தாண்டோன்னே இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஊருக்குள்ள வந்து எப்படி இருக்கிற மகான்னு சொல்லி வந்தோம். ஸோ நம்ம எனக்கு கொடைக்கானலில் மைல்டான கேரளா எஃபெக்டில் இருக்குது. நம்ம பூம்பாறை பார்த்தீங்களா, பூம்பாறையோட அப்படியே இன்னொரு ஒரு வருஷம் தான் இந்த ஊர். பட் நான் நினச்சதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு எதிர்த்தாப்பில் இந்த மலை உச்சியெல்லாம் லைட்டு தெரியுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டைல் தெரியல. ஸோ ரொம்ப ஹைட்டில் அந்த லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நான் பார்த்ததை விட இது ரொம்பவே, நான் நினச்சதை விட ரொம்பவே இது ஒரு பெரிய ஊர். சின்ன ஊர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்து சின்ன ஊர், அது ஊர் இருக்காது, கொஞ்சம் அவுட்டரான ஏரியா நினச்சேன். பட் இங்கே நான் நினச்சதை விட ஒரு பெரிய ஊரே இருக்குது. ஆனால் ரோடு தான் இல்லை. ரோடு வந்து ஜீப்பு போகிற பாதை தான், ஜீப்பு போகிற பாதை மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ஓகே. நடந்துலாம் போவாங்களா கொடைக்கானலுக்கு? கொடைக்கானல் தான் இருக்கு. 12 sleepless hours later. ஸோ குட் மார்னிங் காய்ஸ். காலைல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 6 மணி ஆகுதுங்க. ஸோ ஒரு 5:30 எனக்கு முழுப்பு திட்டிருச்சு. பர்ஃபெக்டான ஒரு வைல்டோட ஒரு எஃபெக்ட்டு. என்னென்னா காலைல ஒரு பேர்டோட ஒரு 1/2 மணி நேரமாக 3/4 மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு பயங்கரமாக பாடிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெளிச்சு ஒரு இடத்துல நான் கிளியராக காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி ஸோ டுவர்ட்ஸ் நம்ம அந்த வில்லேஜ் நோக்கி போகிறோம். ஸோ அங்கே கொஞ்சம் ஷூட்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி இங்கே வந்து அப்படி கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்த உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் நேற்று நம்ம தங்கியிருந்த டென்ட் ஸ்டே. இப்போ வந்து ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா சன்னிட் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் நிற்கிறோம்.
ஸோ இங்கே ஃபுல்லாகவே முடிச்சுட்டு இப்போ அவங்க மேலே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த இடத்த வந்து அப்படி சும்மா ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உருளைக்கிழங்கு, ஸ்ட்ராபெரி, யூஷுவல் நிறைய ஃபுல்லாமே ஃபார்மிங் லேண்டு தான். ஸோ இப்போ நம்ம திரும்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசார்ட்டு போயிட்டு ஸோ நாங்கள் அதை ஃபுல்லாக காமிச்சிட்டு நம்ம அப்படியே அடுத்த பிளான் கண்டினியூ பண்ணுவோம் யூஷுவல். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ நம்ம வட்டவாடா போய் ட்ரோன் ஷூட்டாக முடிச்சிட்டோம். திரும்பி வந்து பார்த்திங்கன்னா பேக் டு த கேம்ப் சைட்டு. இப்போ வந்து என்ன பிளான் அப்படின்னா இங்கே ரெஃபர்ஸ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படிங்கிறது நம்ம திரும்பி கிளம்பி அஸ் யூஷுவல் நம்ம போகும்போது இருக்க நிறையா ஸ்பாட்ஸ் பார்த்துட்டு போக போகிறோம் ஆஸ் பர் பிளான். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆகும். நம்ம பைக்லாம் பேக் பண்ணி நிப்பாட்டிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படிங்கிறது செக் அவுட் ஆக வேண்டியதான். இது வந்து நம்ம இப்போ டென்ட் ஸ்டே பண்ண இடம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த உடன் ஹவுஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ப் ஃபயர் போடுற மாதிரி இடம். ஸோ இந்த வீடோட டைப்பை பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா செக்இன் பாயிண்ட்டு. இதுவுமே வந்து இங்கே தான் ஃபுட்லாமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இடம். ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூக்கலிப்டஸ் மரத்தோட இதுலேயே இருக்குது. ஸோ மரம்லாம் ஹைட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்க மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேவோட ஃப்ரண்ட் ஏரியா. ஸோ இங்கே தான் கிச்சன் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்டு கடலைக்கறியை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்த உடனே சாப்பிட்டுட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. போகும்போது நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம போகும்போது வந்து நம்ம வரும்போது எதுவுமே பார்க்கல. ஸோ போகும்போது எல்லாத்தையுமே பார்த்துட்டே போவோம். புட்டும் கடலைக்கறியும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock வந்து சாப்பிட்டு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதான். உட்காரதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னா ஒரு குட்டி பில்லோ இல்லை ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உட்காரலாம். என் பைக்கில் நான் யூஸ்வலாக சேடல் பேக் தான் வைப்பேன். ஏன்னா நீங்கள் அதில் வந்து எப்படியும் ஒரு என்னோட சேடல் பேக் 50 liters. அதில் ஒரு வீடே காலி பண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ண நம்ம கூட வந்து பிரணவன் காவியா இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைக்லேயே வந்துட்டு கொச்சியிலேருந்து வந்துருக்கீங்க. ஸோ கொச்சியிலேருந்து வந்து 2 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க உங்களுக்கு இந்த இடம் எப்படி ஃபீல் பண்ணி இந்த இடத்துல ஸ்டே பண்ணது? வண்டர்ஃபுல் ஃபாரஸ்ட் உள்ளார ரிமோட் ஏரியாவில் ஸ்டே பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெஃபினட்டாக செகண்ட் டைம் வருவோம். ஸோ ஆக்சுவலாக இந்த இடம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் ட்ராவலர்ஸ் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சூன்லேயே வந்து கொச்சியில் மீட் பண்ணுவோம். ஸோ கைஸ் தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ கைஸ். துன்பத்தில் இன்பம் காணுதல். இது வந்து இது என்ன மாதிரியான பண்புன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா நவீனோட பின்னாடி பிரேக்கு காலி. ஸோ ரொம்ப நாள் பைக் நிப்பாட்டி வச்சுட்டு இது பண்ணனால ஒரு பேட் வந்து பிடிங்கி விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நேரமாக கவனிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்க்கு பேட் இல்லாமல் பிரேக் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ கஷ்டகாலம். ஃபஸ்ட் டைம் ஸ்டே பண்ணினால நம்ம 2வது வரும்போது பார்த்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இதிலே வச்சுருக்கேன். நீங்கள் வரணும்னு செக் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கூப்பிட்டா போகணும் ப்ரோ. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேர் சொன்னால் சொல்லனாலும் 15% ப்ரோ வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாப்ல. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. என்னோட சேனலோட இந்த ரைட் ஃபேக்ட்ரி ப்ரோ. இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் 2 இருப்பேன். ஸோ கைஸ் இதுதான் நேற்று நம்ம நைட்டு தங்கியிருந்த டென்ட்டு. கரெக்டாக இதில் தான் ஒரு 3 பேர் தங்கியிருந்தோம். ஸோ இந்த பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக நான் வாழ்ந்த வீட்டை உதர பார்த்துருந்தேன்னு சொல்லிட்டு ஸோ டென்ட்டை பார்க்கறதுக்கு இப்போ எப்படி உள்ளே வந்திருக்கோம். எல்லா பேருமே வக்கேட் பண்ணி கிளம்பிட்டாங்க. ஸோ அஸ் யூஷுவல் வீக்கெண்ட் செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வீக் டேஸில் இங்கே ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த இடத்த பற்றி எக்ஸ்போசர் இல்லை. ஸோ அதனால் பெரிய அளவு க்ரௌட் எதுவும் இங்கே இல்லை. நாங்கள் வரும்போது ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி விலையும் கொஞ்சம் சீப்பான பட்ஜெட்லேயே கிடச்சிச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டே பண்ணோம்னா 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரி ஓகே கிளம்புவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ப்ரோ வந்து ஆக்சுவலாக ஸ்டே பண்ணியிருந்தா அப்படியே இந்த நைட்டு தான் ப்ரோவை பார்த்துருந்தோம். ஸோ ப்ரோ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கிளைம்பருங்க. அதே மாதிரி அப்புறம் என்ன ஸ்லாக்லைனா ப்ரோ? ஸ்லாக்லைன். ஸோ 2மே வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஸ்லாக்லைனா என்னென்னு புரியல ஃபஸ்ட்டு அவர் சொன்ன வரைக்குமே. நான் அப்புறம் வீடியோ செக் பண்ணி பார்த்தேன். அவர் வீடியோ காமிச்சாரு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ ப்ரோட்ட அது சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். ப்ரோ ஆக்சுவலாக ப்ரோ இப்போ வந்து எவ்வளோ தூரம் ப்ரோ கிளைம் பண்ணுவீங்க நிற்காமல் போகணும் அப்படின்னா? இது வரைக்கும் 20,500 feet பண்ணியிருக்கோம். which is 6,250 meters லடாக்ல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நூன்குன் பிளான் பண்ணுறோம் லடாக்ல. 7,000 meters ஒன்று, 7,200 meters ஒன்று. இது வந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் செப்டம்பரில் நெக்ஸ்ட் இயர் பண்ணுற மாதிரி பிளான்.
அப்புறம் வந்து சிக்கிமில் வந்து மவுண்ட் ஃப்ரே பண்ணலான்னு பிளான் இருக்கும். 5900 ஆனால் டெக்னிக்கல் கிளைம்ப் அது. இப்போதைக்கு கிளைம்பிங் பொறுத்த வரைக்கும் இது 3 தான் எங்களோட அஜெண்டாவாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் நெக்ஸ்ட் ஏதாவது பெருசாக ஏதாவது ஒன்று அப்படின்னா எதாவது சொல்லுவீங்க, இது வந்து ஒரு ட்ரீமான ஒரு விஷயம்? எனக்கு ட்ரீமான விஷயம் வந்து மவுண்ட் K2 கிளைம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இட்ஸ் லைக் மை டெத் விஷயம் எனக்கு. ஆக்சுவலாக K2 இஸ் ஒன் ஆஃப் த செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் எவரெஸ்ட். அண்ட் ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். எவ்ரி 1 climber அவுட் ஆஃப் 4 dies on the expedition. இது வந்து சமிட்டோட ரேஷியோ அது. ஸோ எவரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ரோ நேம் ப்ரோ சே ஹாய் டு. ஹாய் ஹாய் ஹாய். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ அவங்க திரும்பி இங்கேருந்து கொச்சி போகிறாங்க. ஸோ ஹோம் வந்து ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்மளும் இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டாக பார்த்துட்டு கிளம்பும். ஓகே ப்ரோ. ஓகே பாய். சரி எடு. அடுத்து அவன் தான் பாட்டி மாட்டிக்கலாம். எடுங்க.